இந்த காணொளி உலக சினிமாவையே உலுக்கிய மார்டர்ஸ் திரைப்படத்தின் ஆழமான தத்துவார்த்த மற்றும் உளவியல் பகுப்பாய்வு ஆகும். இந்த வீடியோவில் விவரிக்கப்படும் கருத்துக்கள் மிகவும் தீவிரமானவை மற்றும் மனதை ஆழமாக பாதிக்கக்கூடியவை. இது வெறும் பொழுதுபோக்கிற்காக அல்ல, ஒரு தத்துவார்த்த விவாதத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. பார்வையாளர்களின் விவேகம் அவசியம். 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே இந்த வீடியோவை பார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதில் வன்முறை காட்சிகளின் விவரணைகள் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும். மரணத்திற்கு பின் என்ன நடக்கும் என்பது மனித இனத்தின் மிகப்பெரிய கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடித்தான் மனித இனம் பல ஆயிரம் வருடங்களாக அலைந்து கொண்டிருக்கிறது. சொர்க்கம் இருக்குமா, நரகம் இருக்குமா, இல்லை எதுவுமே இல்லாமல் வெறும் இருட்டு மட்டும்தான் இருக்குமா? இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய மர்மம் இது. ஒவ்வொரு மதமும் இதற்கு ஒரு விடையை சொல்கிறது. ஆனால் யாருக்குமே உறுதியான பதில் தெரியாது. நம்பிக்கை மட்டுமே இருக்கிறது, ஆதாரம் இல்லை. இதை தெரிந்து கொள்ள நீங்கள் எவ்வளவு தூரம் போவீர்கள் என்று ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். உங்களுடைய சொந்த உயிரையே பணயம் வைப்பீர்களா? மற்றவர்களின் உயிரையும் பணயம் வைப்பீர்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுகிறீர்கள் என்றால் ஒரு ரகசிய அமைப்பு இதற்கு பதில் சொன்னதை இன்று நீங்கள் அறியப் போகிறீர்கள். யோசிச்சு பாருங்கள். ஒரு ரகசிய அமைப்பு. அவர்களிடம் ஏகப்பட்ட பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. சமூகத்தின் மேல்தட்டு மக்கள் அதில் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் மரணத்திற்கு பின் என்ன இருக்கிறது என்கிற அந்த ரகசியத்தை உடைக்க வேண்டும். அந்த உண்மையை அறிய வேண்டும். அதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சாதாரண இளம் பெண்களை கடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களை ஒரு இருட்டான பாதாள அறைக்குள்ளே அடைத்து வைக்கிறார்கள். அவர்களுக்கு தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு தாங்க முடியாத வலியை தொடர்ச்சியாக கொடுக்கிறார்கள். சித்திரவதை செய்கிறார்கள். நாளுக்கு நாள் அந்த வலியின் அளவை அதிகரிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், ஒரு மனிதன் தன் வலியின் எல்லைக்கே போகும்போது, அவனுடைய உடல் முற்றிலும் உடைந்து போகும்போது, அவனுடைய மூளை இந்த உலகத்தின் உணர்வுகளை விட்டு விலகும்போது, அவனுடைய கண்கள் இந்த உலகத்தை தாண்டி அந்த பக்கம் இருக்கிற உலகத்தை பார்க்கும் என்பதுதான். மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் நடுவில் இருக்கிற அந்த தருணத்தில் ஒரு மனிதன் மறுபக்கத்தை எட்டி பார்க்க முடியும் என்கிற நம்பிக்கை. அப்படி பார்க்கிற ஒருவரைத்தான் அவர்கள் மார்டர்ஸ், அதாவது தியாகிகள் என்று அழைக்கிறார்கள். சினிமா வரலாற்றிலேயே மிகவும் கொடூரமான ஆனால் மிக ஆழமான ஒரு தத்துவத்தை சொன்ன பிரெஞ்சு திரைப்படம் இது. 2008ஆம் ஆண்டில் வெளியான மார்டர்ஸ் என்கிற படம். இந்த படத்தின் கிளைமாக்ஸில் ஒரு நிமிடம் அந்த ரகசியம் வெளிப்படுகிறது. அதை தெரிந்து கொண்ட அந்த கும்பலின் தலைவி என்ன செய்தார்கள் தெரியுமா? மரணத்திற்கு பின் உண்மையிலேயே என்னதான் இருக்கிறது? இந்த வீடியோ முடியும் போது உங்களுடைய மூளை ஒரு நிமிடம் வேலை செய்யாமல் நின்றுவிடும். சிந்திக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி, மரணத்தை பற்றி, நீங்கள் நம்புகிற கடவுளை பற்றி பல கேள்விகள் எழும். தயாராக இருங்கள். இந்த கதை 1970களில் பிரான்ஸ் நாட்டில் ஆரம்பிக்கிறது. லூசி என்கிற ஒரு சின்ன பெண்ணை நாம் பார்க்கிறோம். அவளுக்கு வயது வெறும் 10 வயது இருக்கும். அவள் ஒரு பழைய தொழிற்சாலையில் இருந்து அழுது கொண்டே தப்பித்து ஓடி வருகிறாள். அவளுடைய உடல் முழுவதும் காயங்கள், வெட்டு காயங்கள், அடிபட்ட தழும்புகள், சித்திரவதையின் அடையாளங்கள். அவள் பயத்தில் நடுங்கிக் கொண்டே தெருவில் ஓடுகிறாள். யாரோ அவளை கடத்தி வைத்து மிக கொடூரமான சித்திரவதை செய்திருக்கிறார்கள். போலீஸ் அவளை காப்பாற்றுகிறது. ஆனால் அவளால் யார் இதை செய்தது என்று சொல்ல முடியவில்லை. அவள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு அனாதை இல்லத்தில் சேர்க்கப்படுகிறாள். அங்கே அவளுக்கு அண்ணா என்கிற ஒரு தோழி கிடைக்கிறாள். அண்ணா லூசியை மிகவும் அக்கறையுடன் கவனித்துக் கொள்கிறாள். அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாள். அவளுடைய ஒரே தோழி, ஒரே ஆதரவு அண்ணாதான். ஆனால் லூசியால் அந்த பழைய பயத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. அவளுக்கு ஒரு தொடர்ச்சியான பயங்கரமான தோற்றம் தெரிகிறது. ஒரு பெண் உருவம், முகம் முழுவதும் காயங்களுடன், கண்கள் வெறித்து பார்க்கும் ஒரு பேய் போன்ற தோற்றம். அந்த உருவம் தன்னை தொடர்ந்து துரத்துவது போல லூசிக்கு தோன்றுகிறது. அவள் அலறுகிறாள். தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறாள். இரவில் தூங்க முடியாமல் அவதிப்படுகிறாள். அந்த பேய் தன்னை விட்டு விலகவே இல்லை. ஆனால் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் எந்த உளவியல் சிகிச்சையும் லூசிக்கு பலன் தரவில்லை. அவளுடைய மனம் அந்த சித்திரவதையின் நினைவுகளில் சிக்கித் தவிக்கிறது. சரியாக 15 வருடங்கள் கழிகின்றன. லூசி இப்போது 25 வயது இளம்பெண். அண்ணாவும் அதே வயது. இருவரும் இன்னும் நெருக்கமான தோழிகள். ஆனால் லூசியின் மனதில் அந்த வேதனை இன்னும் உயிரோடு இருக்கிறது. ஒரு நாள் காலையில் ஒரு சாதாரண பிரெஞ்சு குடும்பத்தின் வீட்டை பார்க்கிறோம். அழகான வீடு, வசதியான குடும்பம், ஒரு தந்தை, தாய், 2 குழந்தைகள்.
அவர்கள் மிகவும் சந்தோஷமாக காலை உணவு டேபிளில் அமர்ந்து டிபன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் சிரிப்பு சத்தம், பேச்சு சத்தம், சாதாரண மகிழ்ச்சியான காலை. அப்போது அந்த வீட்டின் கதவு தட்டப்படுகிறது. தந்தை கதவை திறக்கிறார். வெளியே லூசி நிற்கிறாள். எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல், எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் லூசி ஒரு ஷாட்கன் எடுத்து அந்த தந்தையை சுட்டுக் கொள்கிறாள். அந்த குடும்பம் அதிர்ச்சியில் உறைந்து போகிறது. லூசி உள்ளே நுழைகிறாள். தாயையும் சுடுகிறாள். அந்த 2 குழந்தைகளையும் கொல்கிறாள். எந்த இரக்கமும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல் 4 உயிர்களும் சில நொடிகளில் பலியாகின்றன. ஏன் இந்த கொலை? லூசியின் நம்பிக்கை என்னவென்றால், இவர்கள்தான் 15 வருடங்களுக்கு முன்பு தன்னை கடத்தி சித்திரவதை செய்தவர்கள். இந்த வீட்டில்தான் தான் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தேன் என்று அவள் நம்புகிறாள். இது அவளுடைய பழிவாங்கல். லூசி பீதியில் தன் தோழி அன்னாவுக்கு போன் செய்கிறாள். அன்னா அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். அவள் உடனே அந்த வீட்டிற்கு வருகிறாள். வீட்டுக்குள் நுழையும் போது அவளுக்கு என்ன தெரிகிறது? தரையில் 4 சடலங்கள், இரத்தக்கரை. லூசி ஒரு மூலையில் நடுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள். அண்ணா அதிர்ச்சியில் கேட்கிறாள், லூசி, என்ன செய்துவிட்டாய்? இவர்கள் ஒரு சாதாரண குடும்பம்தான். ஏன் இவர்களை கொன்றாய்? லூசி உறுதியாக சொல்லுகிறாள், இல்லை அண்ணா, இவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை. இவர்கள்தான் என்னை சித்திரவதை செய்தவர்கள். இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்கிறது. நான் தப்பு செய்யவில்லை என்று. ஆனால் அண்ணாவால் நம்ப முடியவில்லை. இவர்கள் மிகவும் சாதாரண மக்கள் போல தெரிகிறார்கள். எந்த ஆதாரமும் இல்லை. லூசி தன் மனப்பிரமையில் 4 அப்பாவிகளை கொன்றுவிட்டாளா என்ற பயம் அண்ணாவுக்கு. லூசியால் அந்த மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளை தொடர்ந்து துரத்தும் அந்த பேய் உருவம் இன்னும் தீவிரமாக தோன்றுகிறது. அவள் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறாள். கடைசியில் தாங்க முடியாமல் அவள் அங்கேயே தற்கொலை செய்து கொள்கிறாள். தன் உயிரையே மாய்த்துக் கொள்கிறாள். ஆனா இப்போது அந்த வீட்டில் தனியாக மாட்டிக்கொள்கிறாள். 4 சடலங்கள். அவளுடைய சிறந்த தோழி இறந்துவிட்டாள். எங்கே போவது? என்ன செய்வது? போலீஸை அழைக்க வேண்டுமா? ஆனால் அப்படி அழைத்தால் லூசி ஒரு கொலைகாரி என்று முத்திரை குத்தப்படுவாள். லூசி சொன்னது நிஜம்தானா என்று பார்ப்பதற்காக அண்ணா அந்த வீட்டை ஆராய ஆரம்பிக்கிறாள். ஒவ்வொரு அறையாக சோதிக்கிறாள். முதலில் எதுவும் சந்தேகமாக தெரியவில்லை. சாதாரண வீடு, சாதாரண பொருட்கள், குடும்ப புகைப்படங்கள். ஆனால் பின்னர் அவள் ஒரு அறையில் தரையில் ஒரு விசித்திரமான அமைப்பை கவனிக்கிறாள். ஒரு மறைக்கப்பட்ட கதவு. அதை அவள் திறக்கும்போது கீழே படிக்கட்டுகள் தெரிகின்றன. ஒரு ரகசிய பாதாள அறை. அண்ணா மெதுவாக கீழே இறங்குகிறாள். இருட்டு, குளிர், ஈரப்பதம். அந்த அறைக்குள்ளே அவள் நுழையும் போது அவளுக்கு என்ன தெரிகிறது தெரியுமா? ஒரு பெண்ணை பார்க்கிறாள். அவளுடைய தலையில் ஒரு இரும்பு கவசம் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது ஆணிகளால் அவளுடைய மண்டையோட்டில் அடிக்கப்பட்டிருக்கிறது. அவளால் பேச முடியாது. அவளுடைய கண்கள் பயத்தில் விரிந்திருக்கின்றன. அவளுடைய உடல் மெலிந்து காயங்கள் நிறைந்து இருக்கிறது. எவ்வளவோ காலமாக இங்கே சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஆனால் அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். லூசி சொன்னது உண்மைதான். இந்த வீடு சாதாரண வீடு இல்லை. இங்கே கொடூரமான சித்திரவதைகள் நடந்திருக்கின்றன. ஆனால் அந்த பெண்ணின் தலையில் இருக்கும் இரும்பு கவசத்தை எடுக்க முயற்சிக்கிறாள். கஷ்டப்பட்டு அதை அகற்றுகிறாள். அந்த பெண் விடுதலையாகிறாள். ஆனால் அவளால் பேச முடியவில்லை. அவளுடைய மனநிலை முற்றிலும் சிதைந்து விட்டது. அவள் பயத்தில் ஓடி ஒளிந்து கொள்கிறாள். அப்போதுதான் அண்ணாவுக்கு புரிகிறது, இந்த பழிவாங்கல் சாதாரணமானது இல்லை. இந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் வெறும் ஒரு சாதாரண குடும்பம் இல்லை. அவர்கள் ஒரு பெரிய நெட்வொர்க்கின் ஒரு பகுதி, ஒரு பெரிய சதியின் ஒரு கருவி. அந்த நிமிடத்தில் திடீரென்று அந்த வீட்டின் கதவுகள் திறக்கின்றன. ஒரு பெரிய குழு உள்ளே நுழைகிறது. கருப்பு உடைகளில், ஒழுங்காக ஒரு இராணுவ குழு போல. அவர்கள் அண்ணாவை பிடித்துக் கொள்கிறார்கள். அவளால் எதிர்க்க முடியவில்லை. அவர்கள் மிக நிபுணத்துவமாக செயல்படுகிறார்கள். அந்த குழுவுக்கு தலைமை தாங்குவது மேடம் மொய்ச்சல் என்கிற ஒரு வயதான பெண்மணி. அவருடைய முகத்தில் ஒரு அமைதி, ஆனால் அந்த கண்களில் ஒரு குளிர்ச்சி, ஒரு நோக்கம். அவர் அண்ணாவை பார்க்கிறார், புன்னகை செய்கிறார். அண்ணா பயத்தில் கேட்கிறாள், நீங்கள் யார்? என்ன வேண்டும்? மேடம் மொய்ச்சல் அண்ணாவை ஒரு அறைக்கு அழைத்துச் செல்கிறார். அவளை ஒரு நாற்காலியில் உட்கார வைக்கிறார். பின்னர் மிக அமைதியாக ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு பாடம் சொல்வது போல தன்னுடைய அமைப்பின் நோக்கத்தை விளக்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், அண்ணா, நீ இப்போது பயப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் கேள், நாம் செய்வது ஒரு பெரிய நோக்கத்திற்காக, மனித இனத்தின் மிகப்பெரிய கேள்விக்கு பதில் கண்டுபிடிப்பதற்காக. உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் மரணத்திற்கு பின் என்ன இருக்கிறது என்று ஒரு கதையை சொல்கின்றன. கிறிஸ்தவம் சொர்க்கம் மற்றும் நரகம் பற்றி சொல்கிறது.
இந்து மதம் மறுபிறப்பு பற்றி சொல்கிறது, இஸ்லாம் சொர்க்கம் பற்றி சொல்கிறது, புத்திசம் நிர்வாணம் பற்றி சொல்கிறது. ஆனால் எங்கே யாருக்குமே அது நிஜம் என்று தெரியுமா? இல்ல, எல்லாமே நம்பிக்கைகள், கதைகள், எழுதப்பட்ட புத்தகங்கள். ஆனால் அந்த ரகசியத்தை நேரடியாக ஒருவர் பார்த்துவிட்டு வந்து நம்மிடம் சொன்னால் எப்படி இருக்கும்? அது எப்படி சாத்தியம்? அதற்கு தான் நாம் இந்த ஆராய்ச்சியை நடத்துகிறோம். மேடமொய்சல் தொடர்கிறார். பல நூற்றாண்டுகளாக பல்வேறு நாடுகளில் பல்வேறு காலகட்டங்களில் மனிதர்கள் மரணத்தின் விளிம்பில் இருக்கும்போது விசித்திரமான அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள் என்று ஆதாரங்கள் உள்ளன. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்று அதை அழைக்கிறார்கள். அவர்கள் ஒரு வெள்ளை வெளிச்சத்தை பார்க்கிறார்கள், இறந்த உறவினர்களை பார்க்கிறார்கள், வேறொரு உலகத்தை உணர்கிறார்கள், பின்னர் அவர்கள் மீண்டும் உயிர் பெறுகிறார்கள். ஆனால் அது தற்காலிகமானது, முழுமையானது இல்லை. நாம் முழுமையாக அந்த உலகத்தை பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு மனிதனை மரணத்தின் எல்லைக்கே கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அவனை உயிருடன் வைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய கோட்பாடு என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு அவனால் தாங்க முடியாத வலியை தொடர்ச்சியாக கொடுக்கும்போது அவனுடைய உடல் நாளுக்கு நாள் உடைகிறது. அவனுடைய மூளை ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த உலகத்தின் எல்லா உணர்வுகளையும் மறந்துவிடும். வலியை தாண்டி அவனுடைய ஆத்மா வேறொரு நிலையை அடையும். அந்த தருணத்தில் அவனுடைய கண்களில் ஒரு வித்தியாசமான ஒளி தெரியும். அவன் இந்த உலகத்தை கடந்து மறுபக்க உலகத்தை பார்க்கிறான். அந்த நிலையை அடைபவர்கள்தான் தியாகிகள், மார்டர்ஸ். மேடமொய்சல் தொடர்கிறார். நாங்கள் கடந்த பல வருடங்களாக நூற்றுக்கணக்கான பெண்களை இப்படி சித்திரவதை செய்திருக்கிறோம். ஆனால் யாருமே அந்த நிலையை அடையவில்லை. எல்லோரும் பாதியிலேயே இறந்து போனார்கள். இன்னும் நாம் அந்த சரியான நபரை கண்டுபிடிக்கவில்லை. இப்போது நீதான் அண்ணா, நீதான் எங்களுடைய அடுத்த முயற்சி. நீதான் எங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லப் போகிறாய். அண்ணா பயத்தில் அலறுகிறாள். இல்லை, தயவு செய்து இல்லை, என்னை விட்டுவிடுங்கள். ஆனால் மேடமொய்சல் அமைதியாக சொல்கிறார். நாங்கள் கொடூரமானவர்கள் இல்லை அண்ணா, ஆனால் இந்த உண்மையை அறிய வேண்டும். இது மனித இனத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஆகும். அண்ணா அழைத்துச் செல்லப்படுகிறாள் அதே பாதாள அறைக்கு. அங்கே அவள் சிறை வைக்கப்படுகிறாள். அடுத்த சில நாட்கள் அண்ணாவின் வாழ்க்கையில் மிக கொடூரமான நாட்கள். அந்த வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நான் இங்கே விவரிக்கவும் முடியாது, ஏனென்றால் அது மிகவும் வன்முறையானது. ஆனால் சுருக்கமாக சொல்வதென்றால், அண்ணாவுக்கு தொடர்ச்சியாக கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் அறிவியல் பூர்வமாக வலி கொடுக்கப்படுகிறது. அவளுடைய உடல் நாளுக்கு நாள் பலவீனமாகிறது. அவளுடைய மனம் உடைகிறது. அவள் அழுகிறாள், கெஞ்சுகிறாள். ஆனால் யாரும் கேட்பதில்லை. அந்த குழுவினர் அவளை உயிருடன் வைத்திருக்க மருத்துவ உதவி செய்கிறார்கள். அவளுக்கு உணவு கொடுக்கிறார்கள். ஆனால் வலி தொடர்கிறது. நாட்கள் கடந்து செல்கின்றன, வாரங்கள் கடக்கின்றன. அண்ணா இப்போது ஒரு நிழலாக மாறிவிட்டாள். அவளுடைய உடல் எலும்பும் தோலுமாக மாறிவிட்டது. கடைசியில அவர்கள் எதிர்பார்த்த அந்த தருணம் வருகிறது. இறுதி கட்டமாக அவர்கள் அண்ணாவின் உடம்பில் இருக்கும் தோலை மொத்தமாக உரிக்கிறார்கள். இது ஒரு குறியீடு, உலகப்பற்று மொத்தமாக போவதன் அடையாளம், உடலின் எல்லா பாதுகாப்பும் அகற்றப்படுவதன் அடையாளம். அண்ணா இப்போது இறக்கும் நிலையில் இருக்கிறாள். அவளால் பேச முடியாது, நகர முடியாது. ஆனால் திடீரென்று அவளுடைய முகத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. அவளுடைய கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி தெரிகிறது. வலி மறைந்து விடுவது போல. அவளுடைய விழிகள் மேல் நோக்கி போகின்றன. அவளுடைய உதடுகளில் ஒரு சிறிய புன்னகை. அந்த அறையில் இருக்கும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். மேடமொய்சல் உடனே அழைக்கப்படுகிறார். அவர் ஓடி வருகிறார். மேடமொய்சல் அண்ணாவின் முகத்தை பார்க்கிறார். அவருக்கு புரிகிறது, இவள் அந்த நிலையை அடைந்து விட்டாள். இவள் மறுபக்கத்தை பார்க்கிறாள். மேடமொய்சல் அண்ணாவின் காதருகில் சென்று மிகவும் மெதுவாக கேட்கிறார். அண்ணா, நீ பார்க்கிறாயா? அங்கே என்ன இருக்கிறது? எனக்கு சொல். அந்த பக்கம் என்ன இருக்கிறது? அண்ணா மெதுவாக தன் தலையை அசைக்கிறாள். அவளுடைய உதடுகள் அசைகின்றன. எந்த சத்தமும் இல்லாமல் மிக மெதுவாக, ஒரு கிசுகிசுப்பாக மேடமொய்சலின் காதில் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறாள். அதை கேட்ட அடுத்த வினாடி மேடமொய்சலின் முகம் மாறுகிறது. அவருடைய கண்கள் விரிகின்றன. அவருடைய உடல் வெட்கமாக நடுங்குகிறது. அவர் அப்படியே பின்னால் விழுவது போல தள்ளாடுகிறார். அவர் அந்த அறையை விட்டு வெளியே செல்கிறார். மெதுவாக, அமைதியாக. வெளியே அந்த ரகசிய கும்பலின் மற்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் சமூகத்தின் உயர்குடி மக்கள், பணக்காரர்கள், அதிகாரசாலிகள். வருடங்களாக இந்த ரகசியத்தை அறிய காத்திருப்பவர்கள். அவர்கள் மேடமொய்சலை சூழ்ந்து கொள்கிறார்கள். மேடம், என்ன சொன்னாள் அவள்? அங்கே என்ன இருக்கிறது? மரணத்திற்கு பின் என்ன? சொர்க்கம் இருக்கிறதா? கடவுள் இருக்கிறாரா? சொல்லுங்கள். மேடமொய்சல் ஒன்றும் பேசவில்லை. அவர் மெதுவாக தன் பையிலிருந்து ஒரு துப்பாக்கியை எடுக்கிறார்.
அந்த கூட்டத்தினர் அதிர்ச்சியில் பார்க்கிறார்கள். மேட மொய்சல் அந்த துப்பாக்கியை தன் வாயில் வைக்கிறார். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எந்த வார்த்தையும் பேசாமல் தூண்டுதலை இழுக்கிறார். சத்தம், ரத்தம். அவர் கீழே விழுகிறார். மேட மொய்சல் இறந்து விட்டார். அந்த ரகசியம் அவருடன் சென்று விட்டது. அண்ணா என்ன சொல்லியிருப்பாள்? ஏன் அந்த ரகசியத்தை கேட்ட உடனேயே மேட மொய்சல் தற்கொலை செய்து கொண்டார்? இங்கேதான் இந்த படம் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. 2 முக்கிய தியரிகள் உள்ளன. தியரி 1, மரணத்திற்கு பின் ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறது. அங்கே எந்த வலியும் இல்லை, முழுமையான அமைதி, முழுமையான மகிழ்ச்சி. அது மிகவும் அழகானது. அதை பார்த்துவிட்ட அண்ணா மேட மொய்சல்லிடம் அதை விவரித்திருக்கலாம். அதை கேட்ட மேட மொய்சல்லுக்கு இந்த வாழ்க்கையில் இருப்பதில் என்ன அர்த்தம், அந்த அழகான உலகத்திற்கு சென்று விடலாமே என்று தோன்றியிருக்கலாம். அந்த ஆவலில், அந்த ஆர்வத்தில் உடனே தற்கொலை செய்து கொண்டு அந்த உலகத்திற்கு சென்றிருக்கலாம். தியரி 2, மரணத்திற்கு பின் ஒன்றுமே இல்லை. முழு இருட்டு, முழு வெற்றிடம். கடவுள் இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, எதுவும் இல்லை, வெறும் அழிவு மட்டுமே. அண்ணா இதை சொல்லி இருக்கலாம். அதை கேட்ட மேட மொய்சல்லுக்கு புரிந்திருக்கும். தான் கடந்த வருடங்களாக செய்த எல்லா கொலைகளும் வீண், எல்லா சித்திரவதைகளும் அர்த்தமற்றவை. நூற்றுக்கணக்கான அப்பாவி உயிர்களை பலி கொடுத்து கடைசியில் கிடைத்த பதில் எதுவும் இல்லை. அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாமல், அந்த வெறுமையை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம். 2 தியரிகளும் சாத்தியமே. இயக்குனர் பாஸ்கால் லவ்கியர் வேண்டுமென்றே பதிலை சொல்லவில்லை. பார்வையாளர்கள் தாங்களாகவே முடிவு செய்ய வேண்டும் என்று விட்டுவிட்டார். ஆனால் இந்த படம் நமக்கு சொல்ல வருகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், மரணத்திற்கு பின் என்ன இருக்கிறது என்பதை விட நாம் வாழும்போது எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். மனிதன் தன் ஆர்வத்தில், தன் அறிய வேண்டும் என்கிற ஆசையில் மற்ற மனிதர்களுக்கு நரகத்தை உருவாக்குகிறான். மரணத்திற்கு பின் என்ன இருக்கிறது என்று அறிய உயிரோடு இருக்கும் மனிதர்களை சித்திரவதை செய்கிறான். இதுதான் உண்மையான பயங்கரம். இதுதான் உண்மையான நரகம். மார்டர்ஸ் படம் ஒரு திகில் படம் மட்டுமல்ல, அது ஒரு தத்துவ விவாதம். மதம், நம்பிக்கை, மரணம், மனித இயல்பு, இவை எல்லாவற்றையும் பற்றிய ஆழமான கேள்விகளை எழுப்புகிறது. இந்த மார்டர்ஸ் படத்தின் அந்த அதிர்ச்சியான முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அண்ணா என்ன சொல்லியிருப்பாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தியரி 1 சரியா, இல்ல தியரி 2 சரியா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு திறந்த விவாதம். உங்கள் கருத்துக்கள் மிக முக்கியம். இந்த மாதிரி உங்களை பல நாட்களுக்கு யோசிக்க வைக்கிற உலக சினிமாக்களின் மர்மங்களை தெரிந்து கொள்ள நம்முடைய புத்தகச்சோலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் இதைவிட ஒரு மூளையை குழப்பும் மர்மக்கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இது புத்தகச்சோலை. கீப் வாட்சிங், ஸ்டே சேஃப். வணக்கம்.